الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. صدق الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாங்கள் சென்ற வாரத்தில் குர்ஆன் ஹதீஸ் இரண்டும் பாதுகாக்கப்பட்டது தான். எல்லா காலகட்டத்திலும் இந்த குர்ஆனையும் ஹதீஸையும் பாதுகாக்கக்கூடிய அறிஞர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம சென்ற வாரம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக சத்தியத்தையும் உண்மையையும் பாதுகாக்கக்கூடிய அறிஞர்கள் எண்ணிக்கையில் குறைவாகத்தான் இருப்பாங்க. எப்போதுமே எல்லா காலகட்டத்திலுமே சத்தியத்தையும் உண்மையையும் பாதுகாக்கக்கூடிய உண்மையான அறிஞர்களே செய்வாங்க, ரொம்ப குறைவாகத்தான் இருப்பாங்க. நிறைய நபர்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ இதுல நமக்கு ஒரு விஷயம் புரிவது என்ன அப்படின்னு சொன்னா, உண்மையை தீர்மானிப்பது என்பது எண்ணிக்கை கிடையாது. ஒரு நிறைய நபர்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றுறாங்க, அதனால இது உண்மை அப்படிங்கிற அளவுகள் கிடையாது. என்றுமே எண்ணிக்கை என்பது உண்மையின் அளவுகள் கிடையாது என்பதை அவன் புரிந்து கொள்வது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இன்ன உம்மத்தி, நிச்சயமாக என்னுடைய உம்மத்து, லா தஜ்தமிஉ, ஒன்று சேராது, அலா வலாலத்தின், வழிகேட்டின் மீது சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபைதா ரஅய்தும் இக்திலாஃபன், எனவே நீங்கள் எனக்கு பின்னால கருத்து வேறுமுறையை நீங்கள் பார்த்தால், ஒரு விஷயத்துல கருத்து வேற்றுமையா இருக்கிறாங்க மக்கள் எல்லாம் சொன்னா, இப்ப நீங்க என்ன செய்யணும், ஃபஅலைக்கும் பிஸ்ஸவாதில் அஅதம். பிஸ்ஸவாதில் அஅதம் அப்படின்னு சொன்னா, பெரும்பான்மையான மக்கள் எதுல இருக்கிறாங்களோ அவர்களோடு நீங்க சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப இந்த ஹதீஸ் என்ன நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னா, நபிக்கு பின்னால் வரக்கூடிய பல விஷயங்கள் கருத்து வேறுபாடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, அதுல பெரும்பான்மையான மக்கள் எதுல இருக்கிறாங்களோ அவங்களோடு நீங்க சேர்ந்துருங்க அப்படின்னு வருது. இப்ப இந்த ஹதீஸ விளக்கம் சொல்லும் போது, அஸ்ஸவாதுல் அஅதம், பெரும்பான்மையான கூட்டம் என்றால் யாரு, பெரும்பான்மையான கூட்டம் என்றால் யாரு அப்படின்னா, இதுக்கு விளக்கம் சொல்றாங்க, அதிகமான சஹாபாக்கள் எந்த கருத்துல இருந்திருக்காங்களோ அந்த கருத்து நீங்க என்ன செய்யுங்க, பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அல்லது ஆய்வு செய்யக்கூடிய திறன் எந்த அறிஞர்களுக்கு இருக்குமோ அவருடைய என்ன செய்ய, அவருடைய கருத்தை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இது இல்லாம மார்க்கம் என்ற பெயர்ல நாம முஸ்லீமாக நாம் இருக்கிறோமே, நம்முடைய கருத்துக்கு உட்பட்டதாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய நபர்கள் ஒரு விஷயத்தின் மீது யோகபித்த முடிவுல இருக்கும், ஆனா அது என்ன கிடையாது, அது மார்க்கமே கிடையாது. உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, இன்னைக்கு வட்டி என்பது ஹராம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா என்ன செய்யணும், எல்லாருமே இது இந்த காலத்துல வட்டி இல்லாம இருக்க முடியாதுங்க, இந்த காலத்துல வட்டி இல்லாம இருக்க முடியாதுங்க, அப்படிப்பட்ட காலமாக இருக்குது. அப்ப வட்டியை ஹலால் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம வந்துடும். இப்ப இந்த மாதிரி முஸ்லிம்களாக கூடிய இவர்களுடைய கருத்துக்கு நீங்க செய்யக்கூடாது, தோல்வாகக்கூடாது. மாறாக சஹாபாக்கள் எந்த கருத்துல இருந்தாங்களோ, இமாம்கள் ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்கள் எந்த கருத்துல இருந்தாங்களோ அவங்களோடு நீங்க சேர்ந்து இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்னு கய்யிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த அஸ்ஸவாதுல் அஅதம் என்பதற்கு விளக்கம் சொல்றாங்க. அவங்களுக்கு ஆமீர் இப்னு மைமூன் என்று ஒரு மாணவர் இருந்தார். ஆமீர் இப்னு மைமூன் அப்படி ஒரு மாணவர் இருந்தார். இப்ப இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க, அந்த மாணவர்கிட்ட கேட்கிறாங்க, ஜமாத் என்றால் என்ன? நம்ம எல்லாரும் சேர்மனுக்கு ஜமாத்துன்னு சொல்றோம்ல, ஜமாத் என்றால் என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கு அந்த மாணவர் பணிவின் காரணமாக சொல்றாரு, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இப்னு மஸ்ஊத் சொல்றாங்க, உண்மைக்கும் சத்தியத்திற்கும் ஒத்து இருந்தால் அது ஜமாத். ஒரு விஷயம் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் தோதுவாக இருக்கு, ஒத்து இருக்கு அப்படின்னு சொன்னா அதுதான் ஜமாத்து. நீ தனிநபராக இருந்தாலும் சரி, நீ சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உண்மையா இருக்கு, சத்தியமாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நீ ஒருத்தவங்க சொன்னாலும் நீ தான் ஜமாத். உன்னை எதிர்த்து ஒரு பெருங்குண்ட கூட்டமே இருந்தாலும் அவர்கள் சொல்வது உண்மைக்கும் சத்தியத்திற்கும் புறம்பாக இருந்தால், உண்மைக்கும் சத்தியத்திற்கும் முரணாக இருந்தால் அவர்கள் ஜமாத்து கிடையாது. யாரும் ஜமாத்து, நீ சொல்லக்கூடிய விஷயம் உண்மையாக இருந்தால், சத்தியமாக இருந்தால், ஹக்காக இருந்தால் நீ தான் ஜமாத்துன்னு சொன்னான். அப்ப இதுல என்ன தெரியுது, தலீல்
ஆதாரம், எந்த ஒரு விஷயத்தை ஆதாரத்தின் மூலமாக நம்ம நிரூபிக்கிறோமோ அதுதான் ஜமாத். எதற்கு ஆதாரமே இல்லையோ அது ஜமாத்து கிடையாது. அப்ப இப்னு முஸ்லிம் சொன்னாங்க, அப்ப தலீல் தான் என்னது ஜமாத்தை தவிர எண்ணிக்கை என்பது ஜமாத்து கிடையாது. இன்னைக்கு நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, ஒரு விஷயத்தை பின்பற்றிட்டே போயிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு சமீப காலத்துல நிறைய குழப்பங்கள்லாம் இருக்கு. எல்லா குழப்பத்தையும் நிறைய மக்கள் பின்பற்றுறாங்க. அதுக்காக வேண்டி அது எல்லாம் மார்க்கமாக்கிவிட முடியாது, எல்லாமே மார்க்கம் கிடையாது. அது ஒரு சிலர் எதிர்ப்பாங்க, ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அதை எதிர்ப்பாங்க. அதுதான் உண்மையான சத்தியம், அதுதான் மார்க்கமும் அதுதான். அதனால எது உண்மைக்கும் சத்தியத்திற்கும் தோதுவாக இருக்கின்றதோ அதுதான் ஜமாத்தை தவிர என்ன கிடையாது. எண்ணிக்கை என்பது எண்ணிக்கையுமே ஜமாத்தாக முடியாது. இதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்கிறாங்க, லா யஸாலு தாயிஃபத்து மின் உம்மதி, இந்த உம்மத்துல இந்த மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடிய கூட்டம் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வழிகிடுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அவர்களுடைய மார்க்கத்தையும் அவனுடைய மார்க்கத்தினுடைய மூலத்தையும் அவர்களுடைய மார்க்கத்தினுடைய விளக்கத்தையும் பாதுகாக்கக்கூடிய கூட்டம் அவர்கள்ட்ட கிடையாது. அதனாலதான் யூதர்களும் கிறிஸ்துவரும் செஞ்சாங்க, தன்னுடைய வேதத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களையும் அந்த வார்த்தைகளையும் மாற்றி அமைச்சாங்க. ஆனா நம்முடைய அறிஞர்கள் என்ன செய்யல, குர்ஆனுடைய ஒரே ஒரு புள்ளியை கூட மாற்றல, ஹதீஸினுடைய விஷயத்தை விளக்கத்தை அவன் மாற்றல. முழுக்க முழுக்க நம்முடைய அறிஞர்கள் குர்ஆனையும் குர்ஆனுடைய விளக்கத்தையும் முழுமையாக பாதுகாத்தாங்க. அதனால தான் இன்றளவுக்கும் இஸ்லாமாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இல்லைன்னு சொன்னா யூத கிறிஸ்துவர்களை போல இந்த இஸ்லாமும் என்றும் இல்லாமல் போயிடும். அடுத்தபடியாக வஹீயினுடைய வகை. வஹீனா என்ன? இறை செய்தி, அல்லாஹ் சொல்லக்கூடிய இறை செய்தி. முஃப்தி சயீத் அஹ்மத் பாலன்புரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்கள் தேவபந்து மதரசாவில் சஹீஹுல் புகாரி நடத்தக்கூடிய உஸ்தாதாக இருந்தவங்க. கொரோனா டயத்தில் அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அவங்க துஹ்ஃபத்துல் அல்மானி என்ற ஒரு கிதாபுல வஹீயினுடைய வகைகளை எழுதுறாங்க. வஹீ என்பது பல வகை அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்றாங்க, வஹீ என்பது 2 வகை. ஒன்று இருக்குது சரி அப்படின்னு சொன்னா தெளிவான இறை செய்தி. அதாவது அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சில செய்தியை கொடுத்திருப்பான். இது தெளிவான செய்தி. இதுல குர்ஆன் ஹதீஸ் ரெண்டுமே உட்படும். குர்ஆன் பொறுத்த வரைக்கும் கருத்துக்களையும் அதனுடைய வார்த்தைகளையும் சேர்ந்து என்ன செஞ்சாங்க, கொண்டு வந்தாங்க. ஹதீஸை பொறுத்த வரைக்கும் என்ன செஞ்சாங்க, கருத்துக்களை கொண்டு வந்தாங்க. ஹஸ்ஸான் இப்னு அத்தியா சொல்றாங்க, கான ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ஸில் அலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பி சுன்னதி கமா என்ஸில் அலைஹில் குர்ஆன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குர்ஆனை எப்படி கொண்டு வந்தாங்களோ அதே போல தான் ஹதீஸையும் கொண்டு வந்தாங்க. அப்ப குர்ஆனுக்காக வேண்டி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வானத்திலிருந்து இறங்கி வந்தார்களோ அதே போல ஹதீஸை என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொண்டு வந்தாங்க. அதே போல நபி அவர்களும் சில இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, ஆனா அறிந்து கொள்ளுங்கள், இன்னி ஊதீதுல் குர்ஆன, நான் குர்ஆனையும் கொடுக்கப்பட்டிருக்கிறேன், வ மிஸ்லஹு மஅஹு, அந்த குர்ஆனுடன் அது போன்றதையும் அதாவது ஹதீஸையும் கொடுக்கப்பட்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த சரி, அப்ப வஹீயினுடைய தெளிவான வஹீ என்பது குர்ஆனும் ஹதீஸும் இருக்கு. என்ன வித்தியாசம்? குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கும், மத்லூ, அதுக்கு அரபில சொல்லுவாங்க மத்லூ, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கும். ஹதீஸை நம்ம செய்ய மாட்டோம், ஓத மாட்டோம். ஹதீஸுடைய விளக்கத்தை நம்ம செய்வோம், படிச்சுக்கிட்டே இருக்கும். இது சரி. ரெண்டாவது சொல்றாங்க ஹுக்மி அப்படின்னு சொல்றாங்க. ஹுக்மி என்றால் என்ன? 5 வகையான வகைகள் இருக்காது, 5 வகைகள் இருக்கும். ஹுக்மினா என்னன்னு சொன்னா வஹீயினுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவை, வஹீயினுடைய அந்தஸ்தை பெறக்கூடியவை. எப்படி குர்ஆன் ஹதீஸை நாம் பின்பற்றுகின்றோமோ அதே போலதான் வஹீயினுடைய அந்தஸ்தில் இருப்பவை நாம் பின்பற்றது அவசியம். இதுக்குதான் அரபியில் என்ன செய்வாங்க, ஹுக்மி அப்படின்னு சொல்லுவாங்க. இது மொத்தம் 5 வகை. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கனவுகள், இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆயுள்கள், மூன்றாவது ஒட்டுமொத்த முஸ்லிம்களுடைய யோகோபித்த மார்க்க தீர்ப்பு, நான்காவது சஹாபாக்களுடைய ஆயுள்கள், 5 இமாம்களுடைய ஆயுள்கள். ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதல்ல பொதுவாகவே நபிமாருடைய கனவுகளும் வஹீதான், நபிமாருடைய கனவுகளும் வஹீதான். ஷைத்தானுக்கு அதை எந்த விதமான தலையீடும் இருக்காது. நம்ம காணக்கூடிய கனவுக்கு முழுக்க முழுக்க ஷைத்தானுடைய தலையீடு இருக்கும். ஏன்னா நாம கனவு காண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கும் என்ன. ஆனா நபிமார்கள் காணக்கூடிய கனவுகள் எல்லாமே அது முழுக்க முழுக்க அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடியது. அதுல ஷைத்தானுக்கு மாற்றம் அமைக்கக்கூடிய அந்த சக்தி யாரு கிடையாது, ஷைத்தானுக்கு கிடையாது.
அந்த கனவின் மூலமாக உணர்த்தப்படக்கூடிய செய்தி இருக்குது, அது வழிதான். அதை என்ன செய்யணும், அதை கட்டாயமாக செய்தாக வேண்டும். உதாரணத்துக்கு சொல்றதாக இருந்தா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதாக இப்ராஹிம் தான் கண்டாங்க, கனவுல தான் கண்டாங்க. அல்லாஹ் என்ன செய்யல, நேரடியாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யல, நீங்க உங்களுடைய மகனை நீங்க அருங்க நல்லா சொல்லவே இல்லை. மாறாக என்ன செய்யறாங்க, அவங்க கனவு காண்றாங்க, தன்னுடைய மகனை பலியிடுவதாக கனவு காண்றாங்க. ஒரு நாள் கனவு காண்டாங்க, இது ஷைத்தான் புறத்தம் வரக்கூடிய கனவானது விட்டுட்டாங்க. இரண்டாவது நாளும் கனவு காண்றாங்க, அதே கனவு வருது. மூணாவது நாளும் அதே கனவு வருது. அப்பதான் உறுதிப்படுத்துறாங்க, இது ஷைத்தான் புறத்தம் வரக்கூடியது அல்ல. என்ன செய்யறாங்க, அல்லாஹ் நமக்கு என்ன செய்யறான், வஹீ மூலமா அறிவிக்கிறான்னு சொல்லி செஞ்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை பலியிடுவதற்கு தயாராக. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் இருக்கும்போது காபத்துல்லாவை தவாஃப் செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. சஹாபாக்களோடு சேர்ந்து தவாஃப் செய்யற மாதிரி கனவு கண்டாங்க. இது எப்ப நடக்குது, ஹிஜ்ரி 6 நடந்துச்சு. உடனே என்ன செஞ்சாங்க, ஹிஜ்ரி 6 தான் அந்த கணவனுடைய விளக்கமாக உடனே கிளம்பி உம்ராவுக்கு போறாங்க, எல்லாமே சேர்ந்து போறாங்க. அப்பதான் ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்குது. அதற்கு பின்னாடி ஹிஜ்ரி 7 என்ன செய்யறாங்க, எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து உம்ராவும் செய்யறாங்க. அப்ப நபிமார்களுடைய கனவுகள் இருக்குது, அது ஒண்ணுதான் வஹீதான், அது வஹீயுடைய அந்தஸ்தை பெற்றவை தான். அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்களும் என்ன செய்யணும், நாம் அதை செயல்படுத்துவது நம்ம மீது கட்டாயமாக இருக்கிறது. இரண்டாவது இஜ்திஹாதுன் நபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுய ஆய்வுகள். சில நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு செய்வாங்க, தாமாகவே ஆய்வு செய்து முடிவு எடுப்பாங்க. ஆனா என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆய்வு செய்யக்கூடிய விஷயத்துல சரியாக இருந்தால் அல்லாஹ் விட்டுருவான், தவறாக இருந்தால் அல்லாஹ் சுட்டி காட்டுவான், இப்படி செய்யக்கூடாது என்று சுட்டி காட்டுவான். உதாரணத்துக்கு தபூக்குடைய போர்ல நிறைய நபர்கள் என்ன செய்வாங்க, போர்லாம் தயாரிக்கிறாங்க. அப்போ முனாஃபிக் என்ன செய்வாங்கன்னா, இந்த போர் நம்ம எப்படி போறது அப்படின்னு சொல்லிட்டு சில காரணங்களை சொல்லி செய்வாங்க, போருக்கு போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி சில காரணங்களை சொன்னாங்க. இப்போ இந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று அல்லாஹ் சொல்லணும். இந்த காரணங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளாது அல்லாஹ் சொல்லியிருக்கணும். ஆனா நபி சில நேரத்துல தானாக முடிவு செய்யறாங்க. என்ன முடிவு செய்யறாங்க, அவங்க சொல்லக்கூடிய காரணங்களை ஏற்றுக்கொண்டாங்க, அவங்களும் போருக்கு வரல. அடுத்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டான், அஃபல்லாஹு அன்க, நபியே அல்லாஹ் உன்னை மன்னிக்கட்டும். ஏன் அதையும் தள்ளக்கும், நீங்க எதற்காக அவங்களுக்கு அனுமதி கொடுத்தீங்க, நீங்க போருக்கு வராமல் இருக்கிறதுக்கு நீங்க அனுமதி நீங்க ஏன் கொடுத்தீங்க? அப்ப இந்த இடத்துல நபியினுடைய முடிவு தவறாக இருந்ததுனால அல்லாஹ் என்ன செய்யறான், ஆயத்தை இறக்கி நபிக்கு சுட்டி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய அதிருப்தி என்ன செய்யறான், அல்லாஹ் வெளிப்படுத்தி காமிக்கிறான். ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்கு, மிஸ்வாக் இருக்கு. மிஸ்வாக்கை பொறுத்தவரைக்கும் நபிக்கு 2 விதமான அபிப்பிராயம் இருந்துச்சு. ஒன்னு, மிஸ்வாக்க ஒவ்வொரு தொழுகைக்கும் கட்டாயமாக்கணும் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயம். இரண்டாவது, உம்மத்துக்கு கஷ்டமாகிடுமோ அதனால சுன்னத்தாக்கலாமா என்ற 2 அபிப்பிராயம் இருந்துச்சு. யோசிச்சு பார்த்தாங்க, கட்டாயமா ஆக்கணும் அப்படின்னு சொன்னா உம்மத்துக்கு சிரமம் ஏற்பட்டுடும். ஏன்னா எல்லா நேரங்களும் ஒவ்வொரு தொழிலையும் என்ன செய்யணும், அவங்க விஸ்வாசம் செய்யணும், அப்ப விஸ்வாசம் கொண்டு வரணும், அல்லது சஃபர் எங்கேயாவது வெளியூர் பிரயாணத்தை இருப்பாங்க. இது போல நிறைய விஷயங்களை யோசிச்சு நபி என்ன செஞ்சாங்க, இந்த மிஸ்வாக் விஷயத்தை செஞ்சாங்க, என்னுடைய உம்மத்துக்கு மட்டும் சிரமம் மட்டும் இல்லை என்று சொன்னால் நினைச்சிட்டு இருப்பேன், இந்த மிஸ்வாக்கை நான் கடமையாக்கி இருப்பேன். ஆனா என்னுடைய உம்மத்துக்கு இருக்குல்ல சிரமம் இருக்குது, அதான் என்ன செய்யற, இந்த மிஸ்வாக்கு நான் சுன்னத்தாக்கணும்னு செஞ்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தை மிஸ்வாக்கை சுன்னத்தாக்கி இருக்கிறாங்க. இந்த முடிவு சரியா இருப்பதனால என்ன செய்ய, அல்லாஹ் தஆலா எந்த விதமான சுட்டிக்காட்டும் அல்லாஹ் கொடுக்கல. நீங்க அப்படி முடிவு எடுத்தீங்கன்னு செய்யலாம், எந்த விதமான சுட்டிக்காட்டும் உங்களுக்கு கிடையாது. ஆக நபியினுடைய இஜ்திஹாத், நபியினுடைய ஆய்வு சரியாக இருந்தால் அல்லாஹ் அப்படியே விட்டுருவான். நபியினுடைய ஆய்வு தவறுதலாக இருந்தால் அல்லாஹ் என்ன செய்ய, உடனே ஆயத்தை இறக்கி அதை சுட்டி காட்டி விடுவான். நபவி இமாம் சொல்றாங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆய்வு செய்வதற்கு ஜாயிஸ் என்பதற்கு ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது சொன்னாங்க, இஜ்மாஉல் உம்மத், உம்மத்தினுடைய யோகோபித்த தீர்வு. இப்ப உம்மத்தினுடைய ஒட்டுமொத்த உலமாக்கள் மக்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அதுவும் வகையினுடைய அந்தஸ்தில் போன்றதுதான். அதை நம்ம என்ன செய்யணும், முழுமையாக பின்பற்றணும். இதை நம்ம புரியுதாக சொன்னா ஊர் கட்டுப்பாடு நம்ம சொல்லுவோம். ஒரு ஊருக்கு ஒரு சட்டம் போட்டிருப்பான், பொதுவாக எல்லாமே இருக்கும், இருந்தாலும் கிராமங்கள் செஞ்சிருப்பாங்க, நம்ம ஊர் கட்டுப்பாடு இல்லாம அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அந்த ஊர் கட்டுப்பாடு என்ன செய்யணும், எல்லாருமே கட்டுப்படணும். அதுல யாராவது மாற்றம் பண்ணாலும் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு சில தண்டனைகளை கொடுப்பாங்க. அது கண்டிப்பா கட்டுப்பட்டே ஆகணும் அப்படின்ட்டு இருக்கும். அதே போலதான் முஸ்லிம்கள் அனைவரும் சேர்ந்து ஏதாவது விஷயத்தை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், அதை முழுமையா நம்ம கடைபிடிக்கணும். அது வகையை போன்றதுதான். அல்லாஹ் அதே குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான், வயத்தபி கைர சபீலில் முஃமினீன்,
முஃமின்களுடைய பாதையை அல்லாமல் யார் பின்பற்றுவாரோ, முஸ்லிம்கள் சேர்ந்து ஒரு விஷயத்தை முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அந்த முடிவுக்கு மாற்றமாக யார் வேறொரு விஷயத்தை பின்பற்றுகின்றாரோ, நுவல்லிஹி மாத்தவல்லா, நாம் என்ன செஞ்சிருவோம், அவரை அந்த பாதையில விட்டு விடுவோம், ஒரு நுஸ்லிஹி ஜஹன்னம், அவரை நாம் நரகத்தில் நுழை வைப்போம் எல்லாம் சொல்றோம். அப்ப எல்லா முஸ்லிம்களும் சேர்ந்து எவ்வளவுக்கு ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அந்த முடிவு நம்ம என்ன செய்யணும், நாம முழுமையாக நம்ம பின்பற்றணும். அதுவும் வஹீயினுடைய அந்தஸ்தில் இருப்பவைதான். 4 சஹாபாக்களுடைய ஆய்வு, 5 இமாம்களுடைய ஆய்வு. இந்த இரண்டும் இருக்குது, இரண்டுமே மார்க்கத்தினுடைய ஆதாரம் தான். இந்த இரண்டையுமே ஏற்று நடப்பது குர்ஆன் ஹதீஸை ஏற்று நடப்பது போலதான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வன்சல்னா இலைக்க திக்ர லிதுபய்யின லின்னாஸ். நபி, நாம் உண்மையாக என்ன செஞ்சிருக்கோம், இந்த குர்ஆனை நாம் இறக்கி இருக்கிறோம், ஏன், மக்களுக்கு நீங்கள் விளக்குவதற்காக வேண்டி. ரெண்டாவது அல்லாஹ் அந்த ஆயத்தின் முடிவுல சொல்றான், லஅல்லஹும் யதஃபக்கரூன், அந்த மக்களும் சிந்திப்பதற்காக வேண்டி என்று சொல்றான். ஆக இந்த ஆயத்துல 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்றான். ஒன்னு, அல்லாஹ் இறக்கி இந்த குர்ஆனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கொடுப்பாங்க, ஒன்னு. இரண்டாவது, உம்மத்தும் இந்த குர்ஆனை ஆய்வு செய்யும். இன்னைக்கு ஆய்வு செய்து பல விஷயம் எடுத்திருக்காங்க. இன்னைக்கு குர்ஆனை பல நபர்கள் ஆய்வு செய்து இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க, பல அறிவியல் ரீதியான விஷயங்களை இன்னைக்கு எடுத்திருக்கிறாங்க. அப்ப மக்கள் என்ன செய்யணும், இந்த விஷயத்தை ஆய்வு செய்யும். அல்லாஹ் தஆலா தஃபக்குர் என்ற வார்த்தை, சிந்தனை செய்வது என்ற வார்த்தையை 2 வகையான அர்த்தத்துல புழங்கியிருக்கான் குர்ஆன்ல. ஒன்னு இருக்குது, படைப்புகளை சிந்தித்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்குறது ஒன்று இருக்கு. வானம், பூமி, கடல் இதெல்லாம் சிந்திக்கணும். சிந்திச்சு என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய குதிரத்தை விளங்கணும். இரண்டாவது இருக்குது, அல்லாஹ்வுடைய வசனங்களையும் ஹதீஸ்களையும் ஆய்வு செய்து அது அல்லாஹ் என்ன சட்டங்களை சொல்ல வராங்க என்பதை என்ன செய்யணும், அது மக்களுக்கு நம்ம விளக்கி சொல்லணும். இப்ப இந்த ஆயத்துல வருது இந்த ரெண்டாவது, நீங்க என்ன செய்யணும், மக்களுக்கு குர்ஆன்லயும் ஹதீஸிலையும் என்ன விஷயங்கள் இருக்கிறதோ நீங்க அதை ஆய்வு செய்து மக்களுக்கு என்ன செய்ய, அதை விளக்கி சொல்லணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த போல ஆய்வு செய்வதை அனுமதியும் கொடுத்தார்கள். ஒரு ஹதீஸ்ல முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன செய்றாங்க, யமன் நாட்டுக்கு போறாங்க. அப்ப போகும்போது நபி கேட்கிறாங்க, உனக்கு அங்க யாராவது மார்க்க தீர்ப்பு கேட்டா நீங்க எப்படி தீர்ப்பு சொல்லுவீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ முஆத் இப்னு ஜபல் என்ன சொன்னாங்க, குர்ஆன் படி நான் என்ன செய்வேன், நான் அவங்களுக்கு தீர்ப்பு சொல்லுவேன். அவங்க ஏதாவது சட்டம் கேட்டாங்கன்னா நான் குர்ஆன்ல போய் பார்ப்பேன், குர்ஆன்ல இருந்துச்சுன்னு சொன்னா என்ன செய்வேன், அதை போய் நான் சட்டம் சொல்லி தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னா. சரி, குர்ஆன்ல தென்படல, உங்களுக்கு அந்த அளவுக்கு என்ன செய்யல, குர்ஆன் உள்ள உங்களுக்கு தென்படல, அப்ப என்ன செய்வீங்க அப்படின்னா, அப்ப சொன்னாங்க ஹதீஸின் படி நான் தீர்ப்பு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நபி அவர்கள் கேட்கிறாங்க, ஹதீஸின் படி உங்களுக்கு என்ன செய்யல, உங்களுக்கு அந்த விஷயம் தென்படல, அப்ப எப்படி தீர்ப்பு செய்வீங்க அப்படின்னு சொல்லும்போது முஆத் இப்னு ஜபல் சொன்னாங்க, நான் ஆய்வு செய்து முடிவு எடுப்பேன். அதாவது குர்ஆனையும் ஹதீஸையும் இரண்டையும் முன்வைத்து என்ன செய்வேன், இரண்டையும் முன்வைத்து என்ன செய்வேன், நான் ஆய்வு செய்து அந்த மக்கள் என்ன செய்ய நல்லா தீர்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹி வஃபக ரசூலில்லாஹி, அல்லாஹ்வுடைய தூதரின் தூதருக்கு, அல்லாஹ்வுடைய தூதரின் தூதருக்கு நல்வழிகாட்டி அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அப்படின்னு செய்றாங்க. அந்த ஆய்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்து காட்டுறாங்க. அப்ப குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து அதிலிருந்து ஆய்வு செய்யப்பட்ட விஷயங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அதை செய்யக்கூடியவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழவும் செய்தாங்க. பெருமானாருடைய காலகட்டத்தில் சில ஆய்வுகள் நடந்துச்சு. ஒரு சஹாபி இருந்தாரு, அம்ர் இப்னு ஆஸ் அப்படிங்கிற ஒரு சஹாபி இருந்தார். இவர் என்ன செஞ்சாரு, போருக்கு போயிட்டு வராங்க. அவரு போரினுடைய தளபதியாகவும் இருந்தார். அவருக்கு குளிப்பு கடமை ஆயிடுச்சு, அது குளிர்காலமாகவும் இருந்தது. இப்ப இந்த அம்ர் இப்னு ஆஸ் என்ற சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, அவங்க முயற்சி பண்ணி அந்த குளிப்பு கடமையானதுக்கு குளிக்காம தயமும் செய்யறாங்க, செஞ்சுட்டு வந்துடுறாங்க. உடனே இதெல்லாம் பார்த்த மற்ற சஹாபாக்கள் நபிட்டு போய் முறையிடுறாங்க, இவர் குளிப்பு கடமை ஆயிடுச்சு, ஆனா இவர் குளிக்காம என்ன செய்யறாரு, தயமும் செய்யறாரு அப்படின்ட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க ஆசிரியருக்கும் கேட்கறாங்க, நீங்க ஏன் அப்படி செஞ்சீங்க அப்படின்ட்டு. அப்ப அவர் சொல்றாரு, லா துகுலிகு ஐதீக்கும் தகுலுக, நீங்க என்ன செய்யாதீங்க, உங்களுடைய கரங்களை அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு செய்யறாரு. அந்த ஆயத்தின் மூலமா ஆய்வு செய்யறாரு. அதாவது என்ன, பொழுது காலத்தில் நான் போய் குடிச்சேன்னா என்னுடைய உடல் என்ன செஞ்சிடும், நோய் அதிகமாகும், என்னுடைய உடல் கெட்டு போயிடும். அப்ப குளிர் காலத்துல என்ன செஞ்சீங்க, அல்லாஹ் தஆலா நீங்க என்ன செஞ்சீங்க, ஒரு ஆயத்தை வருது, ஒதுவுடைய ஆயத்து, தைமத்துடைய ஆயத்தில் வரும்போது உங்களுக்கு ஏதாவது தங்கடங்கள் இருந்தாலும் என்ன செஞ்சு கொள்ளுங்க, நீங்க தைமம் செய்து கொள்ளுங்க வருது. அப்ப குளிர் காலத்தினால நான் அப்ப நேரத்தில் குளித்தால் எனக்கு என்ன செய்யும், என்னுடைய உடல் ஆரோக்கியம் இல்லாமல் போக வாய்ப்பு இருக்கு.
அல்லது போகாமல் இருப்பது, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதுனால அந்த நோய் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அதனால ஆயுஷன் என்ன செஞ்சேன், நான் வந்து தைமம் செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றுக்கொண்டார். அதே போல இன்னும் 2 சஹாபி இருந்தாங்க, தைமம் செய்து தான் தொழுதாங்க. 2 பேருமே தண்ணி கிடைச்சிருச்சு. தண்ணி கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா, தைமத்தின் மூலமாக தொழுகையை மீண்டும் மீட்டு தொழுகிறார். இன்னொரு சஹாபி என்ன செய்யறாங்கன்னா, எதுவுமே தொழுகல, அப்படியே விட்டுறாரு. இப்ப 2 பேரை பற்றி நபிட்ட சொல்லப்படுது. ஒருத்தர் தைமம் மூலமாக தொழுகை என்ன செய்யறாரு, மீண்டும் மீட்டு தொழுகிறார். இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, தொழுகையில அப்படியே விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேர் செய்த ஆய்வையும் செஞ்சாங்க, சரி என்று சொன்னாங்க. இவர் செய்ததும் சரிதான், இவர் செய்ததும் சரிதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு இருந்து என்ன விஷயம் விளங்குறது சொன்னா, ஆய்வுகள் செய்வதன் மூலமாக, குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து ஆய்வுகள் செய்வதன் மூலமாக ஒரே விதமான முடிவு வர வேண்டும் என்று அவசியம் கிடையாது. முடிவு என்ன செய்யலாம், வேற வேற மாதிரி வரலாம். இன்னைக்கு 4 இமாம்கள் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 பேருமே குர்ஆனையும் ஹதீஸையும் முன்வைத்து ஆய்வு செஞ்சாங்க. ஆனால் எல்லோருடைய முடிவு வேற வேற மாதிரி இருக்கும். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா, அல்ஹம்து சூரா தொழுகையில ஓதுறது நம்மள்கிட்ட வாஜிபு, ஆனா ஷாஃபியாக்கிட்ட ஓதுறது ஃபர்து. அப்ப அவங்கள பொறுத்த வரைக்கும் ஃபாத்திஹா சூராவை ஓதாம விட்டுட்டா தொழுகையே கூடாம போயிடும். நம்மளை பொறுத்த வரைக்கும் ஃபாத்திஹா சூரா ஓதாம விட்டாலும் என்ன ஆகாது, தொழுகை முடியாது. அப்ப இமாம்களுடைய ஆய்வுகள் வேறு வேறுமாக இருந்தாலும், ஏன்னா அவங்க குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து என்ன செய்யறாங்க, அவங்க ஆய்வு செய்யறாங்க. அப்ப அந்த ஆய்வுடைய முடிவு என்ன செய்யும், அது வேற வேற மாதிரி இருக்கும். எல்லா இமாம்களுடைய முடிவுகளும் ஒரே மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னா அது சாத்தியம் இல்லாத விஷயமா இருக்கும். அதனாலதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையின்படி இப்ப சொன்ன எல்லா விதமான வகை என்ன செய்யலாம ஏற்றுக்கொள்ளணும். குர்ஆனையும் ஏற்றுக்கொள்ளணும், ஹதீஸையும் ஏற்றுக்கொள்ளணும், நபிமாருடைய கனவுகளையும் ஏற்றுக்கொள்ளணும், நபியுடைய ஆய்வுகளையும் ஏற்றுக்கொள்ளணும், இஜ்மாஉல் உம்மத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். சஹாபாக்கள், இமாம்கள் எல்லா நபர்களுடைய ஆய்வுகளும் என்ன செய்யணும், நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும். இதுல இருந்து யாரு ஏற்றுக்கொள்ளாம தெரிகிறாங்களோ என்ன செய்யறாங்க, சில பேர் குர்ஆன் மட்டுமே போதும், ஹதீஸ் எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது. சில கூட்டம் குர்ஆன் ஹதீஸை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், இமாம்கள் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லக்கூடிய கூட்டமும் இருக்குது. ஆனா நாம் அவங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, இஜ்திஹாத் ஆய்வு என்பது 2 அடிப்படை தான். ஒன்னு இருக்குது இத்திபாஉல் ஹவா, மனோ இச்சையை பின்பற்றி இருக்கக்கூடாது. நாம் ஒரு விஷயத்துல, ஒரு மார்க்கத்தினுடைய விஷயத்துல நம்ம ஆய்வு செய்யணும் என்று சொன்னா நம்முடைய மனோ இச்சையை செய்வது இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஆனா நமக்கு முன்னால் உள்ள யூத கிறிஸ்தவர் எல்லாமே மனோ இச்சைப்படிதான் ஆய்வு செஞ்சாங்க. அதனால்தான் அவங்க சொல்றதா ஹலால், அவங்க சொல்றதா ஹராம், அப்படிதான் இருந்துச்சு அவங்க மார்க்கம். இரண்டாவது, இஜ்திஹாத் என்பது குர்ஆன் ஹதீஸை முன்வைத்து அதற்கு தோதுவாக செய்யணும், ஆய்வு செய்யணுமே தவிர தன்னுடைய மனோ இச்சை அந்த ஆய்வுகள் இருக்கக்கூடாது. மனோ இச்சையின்படி ஆய்வுகள் இருந்தால் அந்த ஆய்வை பின்பற்றுவது ஹராம், அது கூடாது. ஆக நம்முடைய இமாம்களும் சரி, சஹாபாக்களும் சரி, அவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய மனோ இச்சையை ஓரமாக வைத்து விட்டு, புறந்தள்ளி விட்டு குர்ஆன் ஹதீஸையும் என்ன செஞ்சாங்க, முன்வைத்து அதுக்குபடிதான் செஞ்சிருக்காங்க, அவங்க ஆய்வு செஞ்சு கொடுத்துருக்கிறாங்க. அப்ப நாம் என்ன செய்யணும், இந்த அனைத்து விதமான வகையை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கொண்டு வரணும். இதுதான் அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை. எனவே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த அஹ்லுஸ் சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய கொள்கையின்படியும் இந்த வகையுடைய அனைத்து வகையான வகையின்படியும் நாம் அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் தஆலா வழிகட்ட கூட்டத்தாரிலிருந்து நம்மையும் நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم انت السلام ومنك السلام، تبارك يا ذا الجلال والاكرام. اللهم اهدنا الصراط المستقيم، صراط الذين انعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين. اللهم إنا نسألك علما نافعا وعملا متقبلا ورزقا حلالا طيبا وشفاء من كل داء. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وأصحابه أجمعين برحمتك يا أرحم الراحمين. والحمد لله رب العالمين.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.